லாஸ்ட் வீக்லேருந்தே கொஞ்சம் யூனிக்கான ஷேட்ஸ் எல்லாமே தீபாவளி கலெக்ஷன்ஸாக போட்டுடலாம்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அண்ட் ரீசெண்டாக வைரோசி சாரீ லான்ச் பண்ணியிருந்தோம். அதுக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. எல்லாருமே நிறைய ரீஸ்டாக் பண்ண சொல்லி கேட்டதுனால அதில் இன்னும் ஒரு 2 கலர்ஸ் மட்டும் அவைலபிளாக இருந்துச்சு. சரி, அதையுமே வந்துட்டு இன்னைக்கு போஸ்ட் பண்ணிட்டு அது கூட ஒரு 2 யூனிக்கான டபுள் ஷேட் சாரீஸ் கொண்டு வந்திருந்தேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுவும் எனக்கு கொஞ்சம் ஸ்டாக்ல இருந்துச்சு. சரின்னு எல்லாத்தையுமே இன்னைக்கு வந்துட்டு ஒரே வீடியோவை போஸ்ட் பண்ணிடலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்க. அப்புறம் இன்னைக்கு ஆதியன் ஸ்கூல்ல ஓணம் செலிப்ரேஷன், அதனால அவர் ஒரு சூப்பராக கேரளா அட்டையரில் போயிட்டு வந்திருந்தாரு. அப்படியே இன்னைக்கு லஞ்சுக்கு வந்துட்டு கொஞ்சமாக ஆதியனுக்கு மட்டும் ஃபிஷ் வாங்கிட்டு வந்துட்டு எங்களுக்கு சிக்கன் வச்சு இன்னைக்கோட லஞ்ச் முடிச்சாச்சு. யூஸ்வலாக ஆதியனுக்கு எப்படி ஃபிஷ் ஃப்ரை பண்ணுவேன்னா, கொஞ்சமாக ஃபிஷ் ஃப்ரை மசாலா போட்டு அதுக்கப்புறம் சால்ட் பெப்பர் இதெல்லாம் போட்டுட்டு அப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அப்புறம் லெமன் இருந்தால் கண்டிப்பாக அதில் ஆட் பண்ணி நல்லா ஒரு 1 ஹவருக்கு வெயிலில் வச்சிருவேன். அப்புறம் அவருக்கு ஃப்ரை பண்ணி கொடுத்துருவேன். இப்போ ரீசெண்டாக எங்கள் ஃப்ரெண்ட் வந்துட்டு எனக்கு வடிக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுத்தாங்களா, அதுலேருந்து வடிச்ச சாதம் தான் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது கூட கொஞ்சம் குக்கரில் செய்கிறத விட இந்த மாதிரி வடிச்சு சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்கு. அண்ட் வெயிட் லாஸ்க்குமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோங்கிற மாதிரி பார்த்து பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அப்படியே சிக்கன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. அது கூட ஃபிஷ் ஃப்ரை வச்சு சாப்பிட்டு இன்னைக்கு லஞ்சையும் முடிச்சாச்சு.